ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. இப்போ இருக்கிற சில்னஸான இருக்கிற கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். பூரியும் மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சிருங்க. நல்லா குழைய வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் போட்டுருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்ட உடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி வந்த உடனே பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பூரி மசாலாவுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதே எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூரி மசாலாவுக்கு கொஞ்சம் வந்து வெங்காயம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து வதங்கி வந்த உடனே இது கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன உடனே மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால தேவையான அளவு போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொஞ்சம் எல்லாம் வதங்கி வந்த உடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து சூப்பராக வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் வெந்து வந்தோடனே பாருங்கள் மசாலா வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆகட்டும். திக்னஸ் ஆனதுனே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்கிற இந்த சில்னஸான கிளைமேட்டுக்கு காலையில் நல்லா வந்து சுட சுட பூரியும் இந்த மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்க நல்லா வந்து புசு புசுன்னு பூரியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.